எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 967 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். பாருங்க, வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு பயமா இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? எசேக்கியேல் 9:4 என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்றாராம், தம்முடைய தூதர்களை அழைக்கிறாராம். எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா, தேசத்துல செய்யப்படுகிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுற கூட்டம் இருக்கான்னு தேடுங்கன்றார். அப்படி யாரெல்லாம் தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிறாங்களோ அவங்க நெற்றிகளில் எல்லாம் ஒரு முத்திரையை போட சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் இப்படி தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழலையோ, யார் நெற்றிகளில் எல்லாம் முத்திரை போடப்படவில்லையோ அவங்களையெல்லாம் நீ போய் அழித்து போடு அப்படின்றார். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துவங்குங்கள் அப்படின்றார். சர்ச்சிலேருந்து அது துவங்கணுமா? சர்ச்சில் இருக்கிற ஊழியர் மூப்பர் எல்லையிலேருந்து நீ துவங்கு. இங்கே அப்படிதான் வசனம் இருக்கு. இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் பயமா இருந்தது. என்ன சொல்றாரு பாருங்க, 6 முதியோரையும் விடாத. முதியோர் வயசானவங்க ஜபிக்க முடியாது சொல்லக்கூடாதான். வாலிபர்கள் எங்களுக்கு வேலை இருக்கு ஜபிக்க முடியலன்னு சொல்லக்கூடாதான். கன்னிகைகள் நாங்கள் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடாதான். குழந்தைகள் நாங்கள் குழந்தைங்க தானே, நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லக்கூடாதான். ஸ்திரீகள் யாரையுமே விடாத. ஜபிக்க முடியல தேசத்துக்காக அப்படின்னு சொன்னா ஒருத்தரையும் விடாத. எல்லாரையும் யாரை மட்டும் தான் விடணுமா? அடையாளம் போடப்பட்டிருக்கிறவங்களை மட்டும் கிட்டி சேராதன்றார். யார் நெற்றியில தேசத்துக்காக அழுது ஜபிக்கிறவனுடைய நெற்றியில அடையாளம் போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அவனை மட்டும் தப்ப விடு, மற்றவங்களை எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணிருன்றார். யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு பயமான. அது எங்கவா? என் 6ஆம் வசனம் பாருங்களேன், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். இந்த நியாய தீர்ப்பு எங்கேருந்து துவங்க போகுதா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துவங்க போகுதா. இப்போ அதுவும் குறிப்பா மூப்பர் இடத்துல, மூப்பர்னா ஊழியர்கள், மூப்பர்கள் அந்த முந்தின ஸ்தானத்தில் இருக்கவங்க இடத்துல இருந்து அதை துவங்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜபிக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய என்னுடைய நெற்றிகள்ல கர்த்தர் என்ன போட போகிறாருங்களா? ஒரு அடையாளத்தை போட போகிறார். இந்த அடையாளம் போடப்பட்ட போது என்ன நடக்குமா? பூமி எங்கிலும் ஒரு அழிவு, ஒரு சங்காரம் வரும் பொழுது அடையாளம் போடப்பட்டவர்கள் மாத்திரம் அதற்கு தப்புவித்துக் கொள்ளப்படுவார்களாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டோம், கரெக்டுங்களா? ஊழியக்காரர்கள்னு சொல்றவங்க கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க கொரோனானால. நம்ம யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இது ஒரு கட்டம். ஆனா இனி சில அழிவுகள் தேசத்துல வரப்போகுது. தேசத்துல நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் கர்த்தர் சில நியாய தீர்ப்பு தண்டனைகளுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த அழிவுக்கு நீங்களும் நானும் காப்பாற்றப்படணும் அப்படின்னா நீங்களும் நானும் இன்னைக்கு தேசத்துல நடக்கிற அருவருப்புகளை பார்த்து என்ன பண்ணணுமா? பெருமூச்சு விட்டு அழணுமா? எப்படி தெரியுங்களா? நம்ம வீட்டுல ஒரு மரணம், நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் நடந்தா நம்மளுடைய அடி வயிறு உள்ள போய் அப்படியே தாங்க முடியாத ஒரு கண்ணீர் வரும் பார்த்தீங்களா? அந்த கண்ணீரை நீங்க தேசத்துக்காக சிந்துனா உங்க நெற்றிகளில் முத்திரை போடப்படும் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நான் அலோவ் பண்ணும் பொழுது அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்புவித்து கொள்ளுவீங்க அப்படின்றாரு. பாருங்க, 2015 வருஷத்துல கொரோனாவை பத்தின எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு அடுத்த 5 வருஷத்திற்குள்ள அது மிகப்பெரிய சேதத்தை நம்ம தேசங்கள்ல ஏற்படுத்ததை நீங்க பார்த்தீங்க. இப்ப
கர்த்தர் மறுபடியுமா சொல்றார், தேசத்தின் மேல ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு காத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ராமாலயில இருக்கிற ஜனங்க ஒருவேளை அந்த நியாயத்தீர்ப்பின் நாள் வந்தப்போ நம்ம அழக்கூடாது, ஏன் ஆண்டவரே என்ன நீங்க காப்பாத்தல, அதை நம்ம கேட்க கூடாது. அதற்கு பதில நம்ம என்ன பண்ணணும்னா இன்னைக்கு கிடைச்சிருக்க சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, பெருமூச்சு விட்டு அழ நீங்க ஆயத்தமா, உங்க நெற்றிகள் அடையாளம் போடுற, யாருடைய நெற்றிகளில் எல்லாம் அடையாளம் போடப்படுகிறதோ அவர்கள் அந்த ஆபத்திற்கு தப்புவித்துக் கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அப்படி நெற்றிகள்ல அடையாளம் போடப்பட்டவர்களுக்குன்னு சில காரியங்களையும் கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். இப்படி நான் ஜபிக்க போகிறேன், ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை சொல்லிட்டு வரேன், கடைசியா நான் சொல்ல போறது இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். நம்ம என்ன செய்யணும்னா ஜபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், தேசத்திற்காக ஜபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிற சில வாக்குத்தத்தமான காரியங்களையும் கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் நானே வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3:10 நம்ம வாசிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, என்னவா பூச்சக்கரம் எங்கும் அப்படின்னா பூமி எங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போதான். அந்த சோதனை காலத்துக்கு கர்த்தர் உங்களை காப்பாத்துவாராம். ஏன்? அவருடைய வசனத்துக்கு கை கொள்ள நீங்க எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம், அவருடைய பொறுமையை நீங்க காத்து கொண்டீங்க, அவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணீங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாராம், பூமி எங்கிலும் ஒரு அழிவு வரப்போகுது இல்லையா, அந்த அழிவுக்கு உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படி தேசத்திற்காக ஜபிக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உண்மையா சொல்லுங்களேன், வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த நாள் நமக்கு முடிஞ்சு போயிடுது. அப்போ மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜபிக்க உட்காரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பலனை தான் பயன்படுத்துறோம். நம்மளால முடியல, ஆனாலும் கர்த்தர் சொன்னது நிமித்தம் இந்த காரியத்தை செய்ய நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ண போகிறாரா, நமக்கு திறந்த வாசலை வைக்க போகிறாரா. கடந்த நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாசல்கள் அடைப்பட்டிருந்ததோ அந்த வாசல்களை எல்லாம் உங்களுக்காக நான் திறக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதை சொல்லுகிறவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தாவீதின் திறவுகோலையுடையவர் சொல்லுகிறாராம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, தாவீதின் திறவுகோலை உடையவரா இருக்கிறாரா. அந்த திறவுகோல் இருந்துச்சுன்னா யாருமே, இப்ப நான் பூட்டிட்டேன் அப்படின்னா யாரும் திறக்க முடியாது, நான் திறந்துட்டேன் அப்படின்னா யாரும் பூட்ட முடியாது. இந்த அத்தாரிட்டியை, இந்த அதிகாரத்தை ஜபிக்கிற தேவ பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன்றார். தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழ ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைக்கு நான் இந்த தாவீதின் திறவுகோலை தரேன்றார். நீங்க இப்படி ஒப்பு கொடுத்த நீங்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்க வியாதிகள் மாறும். நீங்க ஒருத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் அதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்கிறத வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். ஏசாயா 22:22 எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா 22:22 நான் வாசிக்கிறேன். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு தெரியுமா? இங்கே இந்த அவன் என்கிறது வேற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவா? தாவீது வீட்டின் திறவுகோல். தாவீதோட திறவுகோலை நம்ம கிட்ட அவர் கொடுப்பாராம். நம்ம என்ன பண்ணுவோமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்போமா, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவோமா. இந்த தாவீதின் திறவுகோல் அப்படின்றது என்னன்னா சுப்ரீம் அத்தாரிட்டி, அதாவது என்ன சொல்றது, உச்சகட்டமான அதிகாரத்துக்கான அடையாளம் தான் இந்த தாவீதின் திறவுகோல். நீங்க இந்த தாவீதின் திறவுகோல்ன்றது ஆக்சுவலி ஒரு லெட்டர். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல
தாவீது வாழ்ந்த நாட்கள்ல தாவீது தன் ராஜ்யபாரத்தை நல்லா ஸ்தாபிச்சிட்டார் இல்லையா? எனவே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் தாவீது ராஜாவுடைய நாட்டுல இருந்து யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா அக்சஸ் கொடுப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாஸ்போர்ட் விசா இல்லாம நம்ம இன்னைக்கு வேற நாட்டுக்கு போக முடியாது இல்லையா? அது மாதிரி அந்த நாட்கள்லயும் ஏதாவது சட்டத்திட்டங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா தாவீதுடைய லெட்டர் ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அவங்க பூமி முழுக்க இருக்கிற எந்த தேசங்களுக்கும் போய் வரலாம். இதுதான் என்னன்னா தாவீதின் திறவுகோல். இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த தாவீதின் திறவுகோலை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன்னு சொல்றார். நம்ம ஜபிக்க ஆயத்தமா இருந்தா அது என்ன தெரியுங்களா? தேசங்கள் மேலையும் மாநிலங்கள் மேலையும் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? இந்த ஜபத்துக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய நெற்றிகள் அந்த முத்திரை போடப்படும் பொழுது, தேசங்கள் மேலையும் மாநிலங்கள் மேலையும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஒருவேளை சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறது வேணா அந்த ஏரியாவுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான எம்எல்ஏ எம்பியா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தீர்மானங்களை செய்ய போறது யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ண போகிறார் தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் தாவீதின் திறவுகோலை கொடுக்க போகிறார். நீங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு அருவருப்பான காரியம் நடக்கிறத பார்த்ததும் நீங்க முழங்கார் படியிட்டு இயேசுவின் நாமத்துல இந்த அருவருப்புகள் நடக்காதபடிக்கு அதை நான் ஆஃப் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரியம் அங்க இல்லாம போயிடும். அந்த ஸ்டேட்ல ஒரு நன்மை நடக்காமலே இருக்கு, அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்க பாக்குறீங்க. இந்த ஸ்டேட்ல இந்த நன்மை நடப்பதாக நீங்க கடலை கொடுத்தீங்கன்னா அந்த நன்மை அங்க நடக்கும். இதுதான் என்னதுங்க? தாவீதின் திறவுகோல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழ என் பிள்ளைங்க ரெடி அப்படின்னா நான் அவங்க வாயில ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன். தாவீதின் திறவுகோலை அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவங்க பூட்டுவாங்க. என் பிள்ளை வாயை திறந்து என் நாமத்துல ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிருச்சு அப்படின்னா அதை மாற்ற ஒருவனாலும் முடியாது. இந்த அத்தாரிட்டியை இன்னைக்கு நமக்கு தரேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னங்க? தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய எல்லைகளில் போய் கிரியை செஞ்சுட்டு வரக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அடுத்து பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதன் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அடுத்து என்ன பண்ண போகிறாராம்? சிலரெல்லாம் தங்களை யூதர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியுற மாதிரி சொல்றேன். சிலரெல்லாம் தங்களை கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இல்லை தெரியுங்களா? உண்மையிலேயே கிறிஸ்தவர்களா இல்லை, உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு உள்ள அவங்க இல்லை. அவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியுங்களா? பைபிள் அவங்கள சாத்தானுடைய கூட்டத்தார் அப்படின்னு சொல்லுது. நிறைய சமயத்துல பாருங்க, நம்ம விசுவாசத்துல இருக்கும் பொழுது நம்மை விசுவாசத்தை விட்டு வழி திறப்ப பண்றவங்க யார் அப்படின்னா இப்படி நம்ம கூடவே இருக்கிற சிலர் தான். சாத்தானுடைய கூட்டத்தாரை போல, சாத்தானுக்கு ஏஜென்ட் போல இருந்து நம்ம விசுவாசத்தை திருடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? நமக்கு கொடுக்க போறாராம். கொடுத்துட்டு என்ன பண்ண போறாராம்? நம்ம மேல கர்த்தர் அன்பா இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளும்படி செய்ய போறாராம். புரியுற மாதிரி சொல்லிட்டாங்களா? நீங்க ஜெபம் பண்ணா நடக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துடும், அவங்க கிட்ட வச்சுக்காது. அவங்க ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துடும், அவங்க கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். நம்மோட கூட கர்த்தர் அன்பா இருக்கிறார் என்பதை அவங்க கண்கள் எல்லாம் காணும்படி செய்ய போகிறாரா. யாருக்கு? யார் இந்த ஜெபத்தை இனி செய்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்களோ, பெருமூச்சு விட்டு தேசத்துக்காக அழ யாரெல்லாம் தீர்மானம் பண்றாங்களோ அவங்களுக்கு இதை ப்ராமிஸ் பண்றார். அடுத்து எரேமியா 1:10 ஆண்டவர் சொன்னது. எரேமியா 1:10 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1:10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க, சில அத்தாரிட்டியை நமக்கு கொடுக்கிறார். எதற்கான அத்தாரிட்டி? பிடுங்கிறதுக்கு, இடிக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, கட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், எல்லாத்தையும் பிடுங்கி இடித்து அழித்து என்ன பண்ணுறது? ஏன் எல்லாம் அழிவாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை பிடுங்கிறதுக்கு இல்லை. இந்த தேசத்தில், இந்த ராமாலையில், நம்ம கிராம பகுதிகளில் பிசாசினுடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் பிடுங்கிறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் வாயில வைக்கிறார். அதையெல்லாம் இடிக்கிறதுக்கான அதிகாரத்தை வைக்கிறார். அதையெல்லாம் அழிக்கிறதுக்கும் கவிழ்க்கிறதுக்கும் பிசாசின் ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்களோ அங்கேயெல்லாம் உங்களை கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்கள் வாயில அவருடைய நாமத்தில் பேச வைப்பார். நீங்கள் சொல்லுவீங்க, இந்த காரியம் நீ இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்? இல்லாமலே போயிடும். சில காரியங்கள் அதை எப்படி சொல்றது,
சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, இங்க பயங்கர பிசாசின் கிரியை இருக்குன்னு. அந்த எல்லைகளுக்கெல்லாம் போய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா பேச வைப்பார். என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த காரியம் அங்கே தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள செயல்பட்டு இருந்த பிசாசு அந்த எல்லையை விட்டு என்ன ஆயிட்டு இருக்கும், ஓடி போயிட்டு இருக்கும். அப்படி கர்த்தர் ஒரு அதிகாரத்தை உங்க வாயில கொடுத்திருக்கிறாராம். அடுத்தது கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா ஏற்படுத்துறாராம். என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, இனி அந்த குடும்பம் ஒன்னா சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த குடும்பத்தை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவார். நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை கட்டுவீங்க. என்ன ஆகும் தெரியுமா? டைவர்ஸே வேணா அந்த குடும்பம் ஒன்னா வாழறன்னு போயிடும். சில வாலிப பிள்ளைகளை, சில குடும்பங்களை பார்ப்பீங்க, தவறான உறவுகளுக்குள்ள ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களால அதை விட்டு விடுதலையாகி வரவே முடியலன்ற மனப்பக்குவத்தில் அவங்க இருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், அவங்களை பிரிச்சு விடு அப்படின்னு. இயேசுவின் நாமத்தில் நீங்க அவங்களை பிரிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, பிரிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஒருத்தவங்களை இணைக்கிறதுக்கும் ஒருத்தவங்களை பிரிக்கிறதுக்கும் உண்டான அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்றாரா, இன்னைக்கு நம்ம கொடுக்குறான். யாருக்கு? யார் பெருமூச்சு விட்டு அழ தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு. இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி நான் சொன்னேன்ல, உச்சக்கட்ட அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன செய்ய போகுது, இது எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றத இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்ல இருந்து உங்களுக்கு காட்ட விரும்புறேன். நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம். மத்தேயு 21 அதிகாரத்துல 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 21 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. பாருங்க, மரம் அங்கதான் இருக்கு, ஆனா இயேசுப்பா என்ன சொன்னாரு, இனி ஒரு காலமும் உன்னிடத்துல கனி உண்டாகாது இருக்கட்டும் சொன்னாரு. உடனே அத்திமரம் என்ன ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு. பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்திமரம் அங்கத்தான் இருக்கு, ஆனா இயேசு எப்பொழுது அந்த மரத்தை பார்த்து சபித்தாரோ அந்த மரம் என்ன ஆயிடுச்சுங்க, சபிக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. சில எல்லைகள்ல பயங்கரமா செயல்பட்டு இருந்த சில காரியங்களை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எப்ப தெரியுமா? இந்த முத்திரை உங்களுக்கு போடப்பட்ட அப்புறம் உங்களை கொண்டு போவார். என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க பேசினதும் அங்க இருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகளுடைய கிரியைகள்லாம் ஆஃப் ஆயிரும். அது அப்படியே பட்டு போயிடும். இனி அது வளர்ச்சிக்குள்ள போகாது. அது போல கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்து 22 அது வசனம் பாருங்களேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பாருங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார் தெரியுங்களா? விசுவாசத்தோட நீங்க என்னெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அதை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு கொடுப்பாராம். இப்பெல்லாம் நம்ம ஜெபிச்சா உடனே நடக்கிறது இல்லை இல்லையா? அது நடக்காதது போல இருக்கு. ஆனா இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகுமா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோமா, பெற்றுக்கொள்ள போகிறோமா. அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி, அந்த உச்சக்கட்ட அதிகாரம் எப்படி இருக்குன்னா, மத்தேயு 16:19 வாசிங்களேன். நானே வாசிக்கிறேன். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்னா, பூமியில ஒரு விஷயத்தை நீங்க கட்டினீங்கன்னா அது கட்டப்பட்டிருக்கும். பூமியில ஒரு விஷயத்தை நீங்க கட்டவிழ்த்தீங்கன்னா அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், பிரிஞ்சு போற ஒரு குடும்பத்தை இயேசுவின் நாமத்துல கட்டினீங்கன்னா அவங்க சேர்ந்துருவாங்க, மறுபடியும் அவங்களால பிரிய முடியாது. அதே போல சில தவறான உறவுகளை பிரிச்சு விடணும்னு நினைக்கிறீங்க, சிலருக்குள்ள இருக்கிற சில குடிப்பழக்கத்துல இருந்து அவங்களாலே விடுதலை ஆக முடியல. பூமியில நீங்க அவங்களை கட்டவிழ்த்து விட்டீங்கன்னா பரலோகத்துல அது எப்படி இருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்துல எவைகளெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, நாங்க ஜெபித்துதானா இதெல்லாம் நடக்க போகுது, ஏன் எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த ஒரு வசனம் இருக்கு பைபிள், என்னன்னா, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. வானங்கள் யார்தாங்க, கர்த்தர்து. பூமி யாருதுங்க, மனுபுத்திரருக்கு கொடுத்துட்டார். மனுபுத்திரனாகிய ஆதாம் கிட்ட கர்த்தர் பூமியை கொடுத்தப்போ ஆதாம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படியாம ஒரு பாவம் பண்ணிட்டார். இப்ப சாத்தான் என்ன பண்ணான் தெரியுங்களா? எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ அப்பொழுது ஆதாம் கிட்ட, அதாவது மனுபுத்திரர் கிட்ட இருந்த அதிகாரத்தை அவன் என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டான். சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாரு, சாத்தான் வச்சிட்டு இருந்த எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அவன் தலையை நசுக்கி இயேசு என்ன பண்ணிட்டாரு, அந்த வல்லமைகளை எல்லாம் வந்து சிலுவையில உரிந்து போட்டுட்டார். இப்ப அடுத்த கேள்வி, அப்புறம் எப்படி இன்னைக்கும் பேயாடுது, எப்படி இன்னைக்கும் பிசாசு கிரியை செய்யறான்? பிசாசுக்கு தான் எந்த வல்லமையுமே இல்லையே.
தலையை நசுக்கிட்டார், வால் ஆடுது, ரைட்டு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எல்லா வல்லமையும் உரிந்து போட்டுட்டார் அப்படின்னா பிசாசுக்கு வல்லமை எங்கேருந்து கிடச்சிச்சு? நம்ம நிறைய ஏற்கனவே ஒரு முறை கூட இதை பேசியிருக்கோம், மறுபடியும் இன்னைக்கு பேசுகிறோம். பிசாசுக்கு வல்லமை எங்கேருந்து கிடச்சிது? நம்ம செய்கிற தப்புனால. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. ஆதாம் கிட்ட முழு உலகத்தையும் கொடுத்தார். ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? தப்பு பண்ணி முழு உலகத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? பிசாசு கிட்ட கொடுத்துட்டார். இப்போ இயேசு வந்து என்ன பண்ணாரு? பிசாசு கிட்ட இந்த முழு உலகத்தையும் யார் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு? தான் கண்ட்ரோல் எடுத்துட்டார். தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை இயேசு மறுபடியும் மனுஷங்களுக்கு கொடுத்தார். ஏன்னா இயேசு மனுஷரா வந்து தான் அந்த அதிகாரத்தில் எடுத்தாரு. ஸோ மனுஷரா இருக்கிறவங்க தான் அந்த அதிகாரத்தை ஹேண்டில் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ அந்த அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவோட கூட ஞானஸ்தான உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோமோ, அதாவது கிறிஸ்டியன்ஸ் கிட்ட, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரோட உடன்படிக்கை பண்ணவங்க கிட்ட என்ன இருக்குங்க? அதிகாரம் இருக்கு. இப்போ சாத்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? ஆதாம் கிட்ட அதிகாரம் இருக்குன்னு பார்த்ததும் வந்து பிடிச்சின்னு போயிட்டான். அதே போல தேவ பிள்ளைகளாகிய உங்ககிட்டயும் என்கிட்டயும் அதிகாரம் இருக்குன்னு பார்த்ததும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நிறைய தேவ பிள்ளைகளை தம் பக்கமா இழுத்தான். அதனால தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ்லயோ எதுல பார்த்தாலுமே தப்பு செய்யறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் பேர் இருக்கும். யார் தான் தப்பு பண்ணியிருப்பான்? ஒரு கிறிஸ்டியன் தான் தப்பு பண்ணியிருப்பான். சாதா உலகத்தில் இருக்கிற நபர்களை விட பயங்கரமான ஆவிக்குரிய போராட்டங்களும் இச்சைக்கு அடுத்த போராட்டமும் யாருக்கு தான் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் வரும். ஏன் அந்த மாதிரி போராட்டம் வருது தெரியுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அவன் என்ன பண்ணுங்க? திருடணும். அதை திருடினாதான் அவன் என்ன பண்ண முடியும்? இந்த பூமியில கிரியை செய்ய முடியும். அப்போ யோசித்து பாருங்க, எத்தனையோ தேவ பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க? கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துட்டாங்க? பிசாசுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன்றார். அப்படின்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் நம்ம தான், கிறிஸ்டியன்ஸ். நம்மளை தாழ்த்தி நம்ம பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை தேடினா தேசத்துக்கு என்ன வருங்களா? சேமம். அப்படின்னா நல்ல தேசம் செழித்து இருக்கும். இப்படியே ஆப்போசிட்டா பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்க தங்களை தாழ்த்தாம தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாம என் முகத்தை தேடாமல் இருந்தால் என்ன நடக்கும்? தேசத்தின் மேல என்ன வருங்க? சாபம் வரும், அழிவு வரும். இதை தான் இன்னைக்கு ஆண்டு டீல் பண்ண சொல்றார். புரியுதுங்களா? ஒரு கூட்ட கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிசாசுக்கு தங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தேடுறார். திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எழும்பி என்ன பண்ணணும் தெரியுங்களா? பிசாசு கிட்ட இருக்கிற அதிகாரத்தை எடுக்கணும். தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அதை செய்ய முடியும். பிசாசு ஆங்காங்கே தனக்கான ராஜ்யத்தை ஸ்தாபித்து வச்சிருக்கிறான். இப்போ அவன்கிட்ட இருந்து அதை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குறாராம். கூடுதலான அதிகாரம் எதற்கு? பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். எங்கெங்கெல்லாம் பிசாசின் ராஜ்யம் இருக்குன்னு பாக்குறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல்லை கர்த்தருக்கு சுதந்திரமாவதாக நீங்க சொன்னீங்கன்னா அது கர்த்தருக்கு வந்துடும். ஏன் அடிக்கடி இங்க இப்ப ஜபங்கள் உங்க ஆளுகை உண்டாகட்டும் உங்க ஆளுகை உண்டாகட்டும் சொல்றோம் தெரியுங்களா? ஏன்னா கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் பூமியிலிருந்து மனுஷன் சொல்லாம கர்த்தருடைய ஆளுகை உண்டாகாது. ஏன்னா பூமியை கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அப்ப நாம தான் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒவ்வொரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு எல்லையிலையும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க ஆளுகை இங்க உண்டாகட்டும், உங்க ராஜ்யம் இங்க உண்டாகட்டும், நீங்க இங்க ராஜரீகம் பண்ணுங்க. இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்? கர்த்தர் இறங்கி அந்த எல்லைகள்ல ராஜரீகம் பண்ணுவார். இப்ப ஏன் நம்ம ஜபிக்கணும்னு புரிஞ்சிருச்சிங்களா? அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் முகத்தை பார்த்தா என்ன கிடைக்குமா? தேசத்துக்கு சேமம் கிடைக்கும். பாருங்க, நம்மளெல்லாம் அழிக்கணும்னு ஆண்டருக்கு ஆசை இல்லை. கொரோனாவை போல கொள்ளை வியாதிகளை கொடுத்து நம்மளை அழிக்கணும்னு ஆண்டருக்கு விருப்பமாங்க? அவர் நம்மளை அழிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஜபிக்க சொல்றார். நீங்க ஜபித்தீங்கன்னா தேசத்துல வரப்போகிற பெரிய அழிவுகளிலிருந்து உங்களையும் காப்பாத்துவேன் தேசத்தையும் காப்பாத்துவேன்றார். அவர் ஜபத்துக்கு ஒரு அளவு வச்சிருக்கார். நீங்க சொல்லலாம், மோகன் சி லாசசையை போல ஏராளமான தேவ மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பண்ற ஜபங்கள் போதாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போதாது. அதனால தான் தேவன் நம்ம எல்லாம் எழுப்புறார். ஜபத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு ஜபம் வந்து கர்த்தரை எட்டினால்தான் கர்த்தர் கிரியை செய்வார். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் வந்துடும். புரியுற மாதிரி சொல்லிட்டாங்களா? சோதோம் கொமோரா தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்தை கர்த்தர் எது வரைக்கும் கண்டுக்காம விட்டுருந்தார் தெரியுங்களா? அந்த பாவம் பெருகி 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 கர்த்தர்கிட்ட வந்து நிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணறத கண்டுக்கல. எப்போ அந்த பாவம் கர்த்தருடைய எல்லைக்கு ரீச் ஆச்சோ அப்ப அங்க அழிவு வந்துச்சு. அதே போலதான் நம்முடைய ஜபம் கூட பெருகி 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 ஜபம் போய் கர்த்தர் முன்னாடி தேவையான அளவுக்கு நிக்கணும். நின்னாதான் காப்பாத்துவார்.
இல்லைன்னா அழிவு வரும். யார் மட்டும் தப்பிக்கலாம் அப்படின்னா முத்திரை போடப்பட்ட நீங்களும் நானும் தப்பிக்கலாம். அப்போ ஏன் ஜபிக்க சொல்கிறாருன்னு புரியுதுங்களா? பெரிய அழிவு ஒன்று வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என் ஜனங்கள் காக்கப்படணும், என் ஜனங்கள் இருக்கிற எல்லைகள் காக்கப்படணும். பாருங்கள், தேசமே அழிச்சு போயிட்டு நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண? நம்ம இருக்கிற எல்லைகள் தேவையில்லையா? நம்ம வீடு வாசல் தேவையில்லையா? நம்ம அக்கம் பக்க உறவுகள் தேவையில்லையா? அப்போ அவங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இந்த ஜபத்தை இன்னைக்கு சபை செய்யணும்னு சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. பாருங்க, அதே போல நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 நான் வாசிக்கிட்டோங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 5:8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. பாருங்க, இந்த வசனத்துக்கு நடு பகுதியை கொஞ்சம் கவனமா பாருங்களேன். பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம். எல்லாருமே வாய் திறந்து சொல்லாங்களா? பரிசுத்த வான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம். தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த உள்ள நுழைஞ்சதும் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுங்களா? தூபவர்க்கம் இருக்கும். அந்த இடத்துல போய் தூபம் போட்டு ஒரு புகை எழும்பும் பார்த்தீங்களா? அது தேவ பிரசன்னத்துக்குள்ள ஆசாரியன் உள்ள போறதுக்கான வழியை கொடுக்கும். சரிங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் யாருங்க? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. நம்ம பொல்லாத வழிகளை வச்சுக்கிட்டே செய்கிற ஜபம் கர்த்தருக்கு தேவையே இல்லை. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜபங்கள் எப்படி விழுங்கலாம்? தேவ சமூகத்தில் தூப வர்க்கமாக இருக்குமா? அந்த தூப வர்க்கம் ஏறெடுக்கப்படுறது யாருக்கு பிரியமா இருக்கு? தூப வர்க்கம் ஏங்க போடுவாங்க? கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக நுகரணும் தானேங்க. தூப வர்க்கம் சாம்பிராணி போடுறோம்ல, சாம்பிராணி அந்த ஊதுபத்தியெல்லாம் ஏற்றுறாங்கல்ல, ஏன்? ஒரு ஸ்வீட் ஸ்மெல் உண்டாகணும்னு தானே. அப்போது கர்த்தருக்கு பூமியிலேருந்து ஒரு கெட்ட வாடை வீசிட்டே இருக்கு. பூமி அதாவது குற்றம், திடீர்னு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா, அவருடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது அது கர்த்தரை நோக்கி போகுது. திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான்? மனைவியே வெட்டி குக்கரில் போட்டு சமைச்சு சாப்பிட்றான். கர்த்தருக்கு அருவருப்பான வாசனை வந்துட்டே இருக்கு. அவர் பூமியை இப்படி பார்க்கலாம் நினைச்சா பூமியில இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல், அருவருப்பான ஸ்மெல் அவருக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ கர்த்தர் பூமியை நோக்கி பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா அவர் பார்க்க கொஞ்சமாவது நல்ல ஸ்மெல் அவருக்கு வேணும். கரெக்டுங்களா? அந்த நல்ல ஸ்மெல், அந்த தூப வர்க்கம் தான் எதுவா? நீங்களும் நானும் செய்கிற ஜபம், தேசத்துக்காக செய்கிற ஜபம். இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதாக எஸ்ரா என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவ சமூகத்தில் ஜபிச்சார். பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஜபத்தை நீங்களும் நானும் கர்த்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயங்கரமான கெட்ட துர்நாற்றத்துக்கும் மத்தியில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணுவார்? அந்த தேசத்தை காப்பாற்றுவார். இல்லைன்னா தேசம் என்ன ஆகும்? அழிந்து போகும். இதில் கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் ஒன்றுமே செய்ய முடியாது? மீறி எதையாகிலும் செய்தா பிசாசு வந்தங்க நிற்பான். அதனால தான் கர்த்தர் சொல்றார், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். இவ்வளோ தப்பு நடக்குது, ஒருத்தருக்கு கூட ரியலைசேஷனே இல்லையே. எல்லாம் கெட்டு போச்சுங்க. நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஆமாங்க, கெட்டு போச்சு. சரி பண்ணுறது யாரு? கர்த்தர் அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்துருக்காரு. ஆமாம், எல்லாம் கெட்டு போச்சு. மற்றவங்க தேவனை அறியாதவன் சொல்கிற அதே வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லிட்டு பிறந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதற்காக உங்களையும் என்னையும் ரட்சித்து இந்த கடைசி தலைமுறையில் கர்த்தர் வைக்கல. எல்லாம் கெட்டு போச்சு, என் தேவனுடைய நாமத்தில் நான் போனால் கெட்டதையெல்லாம் மறுபடியும் மீட்டுக்கொள்வேன்னு சொல்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அப்போது நான் சொல்கிற இந்த வசனங்கள் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க எனக்கு தெரியல. ஆனால் இது ஆண்டவருடைய விருப்பம். ஏன்னா இது நம்ம சபைக்காக எழுதின ஒரு வார்த்தை கிடையாது. இது கிட்டத்தட்ட 100 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து ஜபிச்சுட்டு இருந்த ஒரு ஜபக்குழுக்காக கொடுத்த வார்த்தை. நான் இது வேற எந்த ஜபக்குழுக்கும் நம்ம சபைக்கும் எதுக்குமே இதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்காக கர்த்தர் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் இதை காண்பித்து உன் ஜனங்களுக்காகவும் இந்த பிளஸ்ஸிங்ஸை வச்சிருக்கேன், அவங்க ஜபிக்க ஆயத்தமாக இருந்தா அப்படின்னு சொன்னதுனால தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்ப பாருங்க, விண்ணப்பம் பண்றவன் இல்லைன்னு கர்த்தர் ஆச்சரியப்படுறாராம். அன்னைக்கு ஏசாயா பார்க்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு கேட்டதும் ஏசாயா சொன்னார், ஆண்டவரே என்ன அனுப்புங்க, நான் உங்க வேலையா போறேன் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்பட்டும், யார் ஜபிக்க போகிறாங்க,
யார் என் காரியமா போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நான் கர்த்தருக்காக போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பாருங்க, இப்போ எப்படிப்பட்ட அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி, என்ன அத்தாரிட்டி கொடுக்குறாரு? நீங்க யாரை பிளஸ் பண்றீங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க? பிளஸ்ஸிங்கா. நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வாதமா இருப்பாங்களாம். நீங்க யாரை சபிக்கிறீங்களோ அவங்க எப்படி இருப்பாங்களாம்? சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களாம். இப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அலர்ட், ஒரு காஷன் சவுண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தை நீங்க கையில பெற்றுக்கொண்ட பின்பு அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தரார். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு வச்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு ஒரு ஆஃபர்லாம் போட்டாங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், இந்த வாஷிங் மிஷின் என் துணியை துவச்சி கொடுத்துருன்னு. நீங்கள் பார்த்துக்கு அந்த வாஷிங் மிஷினில் மொத்த துணியும் ஒரு பெரிய பெட்ஷீட் விரிச்சு மொத்த துணியும் அதுக்குள்ளே போட்டு பெட்ஷீட்டை கட்டி வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுட்டு நல்லா காஸ்ட்லியான லிக்விட் ஊற்றி ரன் பண்ணுங்களேன் பார்க்கலாம். தண்ணியை போட்டு எதனா நடக்குமா? கொஞ்ச நேரத்தில் மிஷின் குழம்பு என்ன ஆயிரும்? அது வேஸ்ட்டாக போயிடும். ஏங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியல. அதுக்கு தான் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த வாஷிங் மிஷினை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு தண்ணீர் வைப்பணும், எவ்வளோ அளவுக்கு பவுடர் போடணும், எத்தனை துணி அதில் போடணும், எல்லாத்தையுமே அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் வரும். இல்லைன்னா என்ன ஆகிடுங்க? மிஷின் போயிடும். அதே போல தான் கர்த்தர் உங்கள் கையில் ஆசீர்வதிக்கவும் சபிக்கிறதுக்கும் அதிகாரத்தை கொடுக்குறார். இன்னைக்கு கொடுக்க போகிறார். நம்ம லாஸ்ட்டில் அந்த ஒப்பு கொடுக்குற செஷன் நிறைய போகிறோம். யாரெல்லாம் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அவங்க அதை எப்படி ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம், என்னாகமம் 22:6 வாசிக்கலாங்களா? ஆமேன் ஆமேன். பாருங்க, இது என்னன்னா பீலையாம் தீர்க்கதரிசி குறித்த ஒரு வார்த்தை. யாரை குறித்த வார்த்தைங்க? பீலையாம் தீர்க்கதரிசி குறித்து பாலாக் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, பாலாக் ராஜா பீலையாம் தீர்க்கதரிசி கிட்ட ஆள் அனுப்புறார். எதுக்கு ஆள் அனுப்புறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. இந்த 30 லட்சம் பேரும் என் ஊருக்குள்ள வரக்கூடாது. வந்துட்டு போனானுங்கனாவே என் ஊரே நாஸ்தி ஆயிரும். உள்ள வரக்கூடாது. அவங்கள அழிக்கிறதுக்கும் என்னால் முடியல. ஏன்னா அந்த ஜனங்க என்னில எப்படி இருக்காங்க? பலவான்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். யாருங்க? பாலாக் ராஜா. யாரை பத்தி சொல்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி கிட்ட சொல்றான். இப்ப என்ன சொல்றான் பாருங்களேன். பீலையாம் தீர்க்கதரிசி கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு இந்த பாலாக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். என்ன ஆசீர்வாதம்? நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பீலையாம் கிட்ட என்ன அதிகாரம் இருக்கா? பீலையாம் போய் யாரை ஆசீர்வதிச்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வாதமா இருப்பாங்களாம். பீலையாம் யாரை சபிச்சாலும் அவங்க எப்படி இருப்பாங்களா? சபிக்கப்பட்டவங்களா மாறிடுவாங்களாம். இந்த அனாயிண்டிங், இந்த அத்தாரிட்டி, இந்த அதிகாரம் பீலையாம் கிட்ட இருக்குன்னு பார்த்ததும் யாருங்க வந்தது? பாலாக் ராஜா வந்தான். பாலாக் ராஜா நல்லவனா கெட்டவன்? யார் அழிக்கிறதுக்காக வந்தான்? தேவனுடைய ஜனங்கள் அழிக்கிறதுக்காக வரான். வந்து யார்கிட்டயே கேட்கிறான்? தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய பீலையாம் கிட்டே கேட்கிறான். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? பண ஆசைனால இணங்கிட்டான். என்ன பண்ணாங்க? பண ஆசைனால இணங்கி தப்பு பண்ணிட்டான். பின்னாடி அந்த பீலையாம் அழிஞ்சே போனான்னு பார்க்க முடியும். ஒரு யுத்தத்தில் பீலையாமை கொன்று போடுறாங்க, அவன் செத்தே போறான்னு நீங்க பார்க்க முடியும். இப்போ உங்ககிட்டயும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பீலையாம் கிட்ட கொடுத்த மாதிரி அதிகாரத்தை கொடுக்க போகிறார். என்ன அதிகாரம்? யாரெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யாரெல்லாம் நீங்க சபிக்கிறீங்களோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னு பிசாசு பார்த்தது என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்ககிட்ட வருவான். எப்படி பாலாக் ராஜா பீலையாமை நோக்கி போனானோ அதே போல பிசாசு இந்த அதிகாரத்தை ஜபிச்சு நீங்க வாங்கிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சது உங்ககிட்ட வருவான். வர அன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்? என்ன பண்ணான்? பீலையாமுக்கு பண ஆசையை காமிச்சான். என்ன காமிச்சாங்க? பண ஆசை. பணத்தை பார்த்தது பீலையாமுக்கு என்ன தோணுச்சு? ஆண்டவர் எப்படின்னா சமாளிச்சுக்கலாம், சாரி கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? விட்டுருவாரு. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பணத்தையும் வாங்கிக்கலாம்னு நினைச்சான். பண ஆசை பீலையாமுடைய தரிசனத்தை கெடுத்து போட்டதை நீங்க பார்க்க முடியும். அதே போல பைபிள்ல இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? சிம்சோன். யாருங்க? சிம்சோன். சிம்சோன் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கோட்டை தாழ்பால் இருக்குல்ல, கோட்டை கதவு தாப்பாலே ரொம்ப வெயிட்டா இருக்கும், கதவு அதை விட வெயிட்டா இருக்கும். இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கோட்டையின் கதவு.
அந்த கதவையே என்ன பண்ணுவாராம், வாசகாலோட பேத்து தலைமையில வச்சுட்டு மலை மேலே ஏறுவாராம். யாருங்க, எவ்வளோ பேர் என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம சும்மா ஏறுவாங்க மலை, வாசகாலோட கோட்டை கதவையே பேத்து எடுத்துக்கிட்டு தலையில வச்சுட்டு ஏறக்கூடிய ஆள் யாருங்க, சிம்சோன். பயங்கர பராக்கிரமசாலி. சிங்கம் வந்தா ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல என்ன பண்ணுவாராம், சிங்கத்தை கிழிச்சு போடுவாராம். இவ்வளோ பலமுள்ள ஒரு நபர் யாருன்னா சிம்சோன். இந்த சிம்சோன் கிட்ட இப்படிப்பட்ட பலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சப்போ யார்கிட்ட வந்தா தெரியுங்களா, தலேலால் கிட்ட வந்தா. யார்கிட்ட வந்தாங்க, தலேலால். இச்சையின் ஆவி வந்து என்ன பண்ணுச்சு, அவனுடைய பலத்தை அடக்கி போட்டுருச்சு. நம்ம தேவ ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்ய போறோம்னு பிசாசு பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, தன்னுடைய ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தையும் பலத்தையும் திருடுவான். எப்படி திருடுவான் தெரியுங்களா, ஒன்று உங்களுக்குள்ள இச்சையை கொடுப்பான், ஏதாவது ஒரு பாவத்தை உங்களை செய்ய வைப்பான். அந்த பாவத்தை செஞ்சு நம்ம விழுந்துருவோமா, விழுந்ததும் அந்த அதிகாரத்தை திருடிட்டு போயிட்டு இன்னும் 4 பேரை கெடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். தேவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஜபிச்சு என்கிட்ட அதிகாரத்தை வாங்கினீங்களே, ஏன் அதிகாரத்தை கொண்டு போய் சாத்தான் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு தேவன் என்ன பண்ணுவார், வேதனைப்படுவார். அப்போ நான் வாங்கி கொண்ட அதிகாரத்தை நான் பத்திரமா காப்பாற்றணும்னா நான் என்ன பண்ணணும் அது தெரியணும் இல்லைங்களா. பாருங்க, இங்க பிலேயாமுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவன் என்ன பண்ணியிருந்தா அவன் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்றது அங்கே இருக்கு பாருங்களேன். என்னாகமம் 22 9ஆம் வசனம். என்னாகமம் 22:9. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். யார் வந்தாங்களாங்க, தேவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டார்னா நம்ம கிட்ட அப்பப்போ வந்து பேசுவார், எப்பயுமே பேசுவார். குறிப்பா நம்மகிட்ட வந்து பேசுற பழக்கம் அவருக்கு இருக்கு. இப்போ இங்க பிலேயாம் கிட்ட கர்த்தர் என்ன பண்ணாராம், வந்தாராம். வந்து என்ன பண்ணாராம், யார்ப்பா வந்திருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டாராம். ஏங்க கேள்வி கேட்டாரு, கர்த்தருக்கு தெரியும் வந்திருக்கிறவன் எதற்கு வந்திருக்கான் தெரியுமா, பிலேயாம் கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை திருடுறதுக்காக வந்திருக்கிறான். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவனை உன் வீட்டில் சேர்க்காத, வெளியே துரத்து அப்படின்னு. அப்போ இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டதும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, கர்த்தரோட நடக்கணும். அப்படியே உலகத்தோட நடக்கக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. உங்க வாயில அதிகாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த முத்திரை விழுந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாரும் வா டீ சாப்பிட கூப்பிடலான்னு போனா போகக்கூடாது, எல்லாரும் வா சினிமா போலான்னு கூப்பிட்டா போகக்கூடாது, எல்லாரும் வா ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கூப்பிட்டா போகக்கூடாது. யோசிங்க, ஒரு செகண்ட் நில்லுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, கூப்பிடுறாங்கப்பா போட்டோமா, என்னை கொண்டு அங்க நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குன்னா கூட்டு போங்க, இல்லைன்னா என்னை நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஊரே போய் சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க மட்டும் வீட்டில் இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஊரே போய் பிசாசின் ராஜ்யத்துக்காக செயல்படும் பொழுது நீங்க நின்று தேவ ராஜ்யத்துக்காக செயல்பட்டு கொண்டிருப்பீங்க. அப்ப தேவன் இதை எதிர்பார்க்கிறோம் நம்ம கிட்ட. அவர் பிலேயாம் மட்டும் கர்த்தர் அவங்களை துரத்துன்னு சொன்னதும் துரத்தி விட்டு வேலையை பார்த்துருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. மனசெல்லாம் ஏங்குதும், ஐயோ அவ்வளோ பணமாச்சே, ராஜா கொடுக்குறாங்களே, எப்படி விடுறது? இதை யோசிச்சது பிலேயாம் என்ன பண்ணா தெரியுமா, தான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை விலை பேசிட்டான். இச்சைக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்ததுனால பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு பைபிள் சொல்லுது. சிலர் அதை பின்தொடர விரும்பி தங்கள் ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்திட்டாங்களாம். நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அப்படிப்பட்ட பண ஆசைக்கு பின்னாடி போகக்கூடாது. சிம்சோனுக்குள்ள இச்சை வந்துச்சு. சில சமயங்களில் பிசாசு நம்மளை இச்சையினால இழுப்பான், தவறான சில காரியங்களுக்குள்ள நம்மளை அப்படியே இழுத்துட்டு போவான். நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ஏற்கனவே சொன்னதுதான், எப்பயுமே பாவத்துக்கு முன்னாடி சண்டையே போடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பான ஒரு சிகரெட் பேக்கெட்டை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் போனா அது போகாது, கண்டிப்பா போகாது. பாவத்தை பார்த்தா விலகி ஓடணும், பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும். கண்ணுக்கு முன்னாடி சாத்தான் வந்து நின்னா அப்ப சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் போன்னு. அந்த நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவருடைய முழங்காலும் முடங்கும். என்ன எப்படி நடந்துச்சு நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பேய் பிடிச்சவங்க கிட்ட போகும்பொழுது அவர் கால் பட்டதும் அத்தனை நாள் யாருக்கும் அடங்காதவன் இயேசுவுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டான். அப்ப பிசாசு வந்துச்சுன்னா நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினதும் அது ஓடும், பாவம் ஓடாது. அப்ப நீங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்க, அபிஷேகத்துல வளர்ந்துட்டீங்க, அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி தாவீதின் திறவுகோலை தேவன் உங்க மேல வச்சுட்டாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலை தயவு செய்து மாத்திருங்க. நினைச்சாப்புல எல்லா இடத்துக்கும் போகாதீங்க, நினைச்சாப்புல எல்லாரும் சொல்ற பேச்சு கேட்காதீங்க, உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நின்று அப்பா நான் செய்யறது கரெக்டா, நான் இங்க போட்டோமா வேணாவா, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை நான் பேசிட்டோமா வேணாவா, எல்லாத்தையுமே நீங்க கேட்டு கேட்டு கேட்டு
செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் ஒரு நபரை போல உங்க கூடவே இருந்து உங்களை நடத்துவார். பிலேயாம் கூட வேற யாருமே இல்ல, ஆனா தேவன் இருந்தார். தேவன் பேசினார். தேவன் பேசியும் பிலேயாம் துணிகரமா போகும்பொழுது தேவன் பிலேயாம கழுதையை கொண்டு பேசி தடுத்தார். எப்படியாச்சும் பிலேயாம காப்பாத்தணும்ன்ற நோக்கத்துல கடைசி வரைக்கும் கர்த்தர் பிலேயாம கைவிடவே இல்லை. எப்ப தெரியுமா கைவிட்டாரு? இவ்வளோ சொல்லியும் கேட்காம கடைசியில தப்பான ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போவான். அவன் சபிக்கல, ஒரு ராங்கான ஆலோசனையை கொடுத்துட்டு போனா அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல வந்துருச்சு. அப்பதான் கர்த்தர் பிலேயாம கைவிட்டார். அப்போ உங்களுக்கு வரங்களை கொடுத்துட்டு தேவன் உங்களை கைவிட்டுற மாட்டார். ஆனா அவர் சொல்லும் பொழுது உடனே அதுக்கு செவி கொடுக்கிற மனப்போக்கம் நமக்கு வேணும். கர்த்தர் எஸ்னா எஸ்னுங்க, கர்த்தர் நோனா நோன்னுங்க. அது எவ்வளவு காஸ்டா வேணா இருக்கட்டும். அது எவ்வளவு பாருங்க, கீழ்ப்படிதல் ஃப்ரீ கிடையாது. கீழ்ப்படிதலுக்கு நிறைய விலை கொடுக்கணும். கீழ்ப்படுதலுக்கு நிறைய உறவுகளை இழக்கணும். கீழ்ப்படுதலுக்கு நிறைய பேர்ட்ட நீங்க கெட்ட பேர் வாங்கணும். கர்த்தர் ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை தப்பா தான் பேசுவாங்க. நீங்க உங்களுடைய பேர் அவங்க முன்னாடி பைத்தியம்னு கூட உங்களை சொல்லட்டும். கீழ்ப்படுதலுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி. அது ஏன்னா இப்ப இந்த அபிஷேகத்துடைய விலை எவ்வளவு ஜாஸ்தி. நீங்க பார்த்து இது சபிக்கப்படுறோம், அது சபிக்கப்பட்டுரும், இது பிளஸட்னா அது பிளஸட். இவ்வளோ அத்தாரிட்டியை கொடுக்குறேன்னு தேவன் சொல்லும் பொழுது அதற்கு தேவன் எவ்வளோ கீழ்ப்படுதலை டிமாண்ட் பண்ணுவார். பஸ்ஸில் ஒரு 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தூங்கிடுவீங்களா? கையில் இருக்கிறது எவ்வளோங்க? நம்ம சக்திக்கு மிஞ்சின பணம். தூங்க மாட்டோம் கண்டிப்பாக. அப்படியே பொத்தி வச்சது போல் அதை பார்த்துட்டே போவோம். ஆமாம் தானேங்க? கையில் மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கண் அசந்தோன்னு வச்சுக்கோங்க, பிசாசு வந்து திருடிட்டு போயிடுவான். அப்புறம் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. திருடுனா அவன் போய் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவான். திருடாமல் நம்ப வச்சுட்டு இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கயிறு மேலே நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? வித்தை காட்டுறதுக்காக அவங்க கவனத்தை சிதற விடவே மாட்டாங்க. கீழே இருந்து எவ்வளோ பேர் என்ன கோஷம் போட்டாலும் சரி, அவங்க கண்கள் அந்த கயிறு மேலே மட்டும்தான் இருக்கும். ஜெயிக்கணும், அந்த கரைக்கு போகணும், அது மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ். அப்படிதான் நாமும் என்ன பண்ணோம்னா, இந்த அதிகாரத்தை பெற்றுட்டோம். இந்த தீர்மானத்தை இன்னைக்கு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை இது. எல்லாருக்குமே இல்லை. இந்த தீர்மானத்தை எடுக்க யாரெல்லாம் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களோ உங்களுக்கு சொல்ற, கயிறு மேல நடக்கிறது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஈஸியாலாம் நீங்க ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு நிறைய விலை கொடுக்கணும். அந்த வேலை என்னமா? கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னா கீழ்ப்படிணும். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சாத்தானுடைய ஆர்மி வரட்டும் உங்க கிட்ட கூட வர முடியாது. யோசுவாக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் நீங்க எங்க பக்கமா அவங்க பக்கமான்னு கேட்டார் யோசுவா. கர்த்தர் சொன்னார், டே நீ வந்து என் பக்கத்துல நில்லு. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவங்க எனக்கு எதிரி, நீங்க ஏன் பக்கமா அவங்க பக்கமான்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு யாருமே எதிரி கிடையாது. நம்ம போய் கர்த்தர் பட்சத்தில் நின்னோம் அப்படின்னா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம உட்காந்து அந்த இடத்துல குரூப்பிசம் பண்ணிக்கின்னு பிரிஞ்சு இருந்தாக்கா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற நீங்களும் நானும் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி கவனமா இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் கேளுங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு சித்தம்னா செய்ய வைங்க. உங்களுக்கு சித்தம் இல்லையா, எனக்கு அது வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, என்னை விட்டு வெளியே எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க இந்த அதிகாரத்தை கர்த்தருக்கு கொடுத்தாதான் அவர் உரிமை எடுப்பார். இப்போ என் வீட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க? உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் தூக்கி வெளியே போட மாட்டீங்க. வீடு யாருதுங்க? எந்து. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நீங்க தூக்கி வெளியே போட நான் உங்களை எப்படி பார்ப்பேன்? ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். கரெக்டுங்களா? அப்ப கர்த்தர் கூட அப்படிதான் நம்ம கிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டார். என் பிள்ளை வாழ்டோன்னு கொடுத்துருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கர்த்தர் பார்த்துக்கு யாரும் சொல்லாம நேரா வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இதெல்லாம் பிடிக்கலன்னு தூக்கி போட மாட்டார். ஏன்னா நீங்க வாழ உங்ககிட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டார். இப்ப நீங்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கணும். அது இப்படி எடுத்துக்கோங்க. என் வீட்டுக்கு நீங்க வரீங்க, நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர் நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் முக்கியம். என் வீட்டுல என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, தோ தூக்கி போட்டுறேன், இல்ல நீங்களே தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் தூக்கி வெளியே போடுவீங்க. அப்ப கர்த்தருக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையோ என் வாழ்க்கையில நீங்க வாங்க, என் வாழ்க்கையை விட்டு அதெல்லாம் எடுத்து நீங்க வெளியே போடுங்க ஆண்டவரேன்ற அதிகாரத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் உரிமை எடுப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நடத்துவார். அப்ப நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கர்த்தருக்கு அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த காட் கான்சியஸாவே தேவ நினைப்பாவே நீங்க நடக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையை வாழும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற விஷயத்துல கூட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு உங்க கையில அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உங்க அதிகாரத்தை திருடணும் அப்படின்னா நேரடியாக வந்து மோதி உங்களை ஜெயிக்க முடியல அவன் பார்த்துட்டான்.
அவன் பார்ப்பான் இந்த ஆளை வச்சு எத்தனை வருஷம் தன் ராஜ்யத்தை கட்ட தேவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறான்னு. உதாரணமாக ஒரு 50 வருஷம் கர்த்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை கொண்டு ஒரு 50 வருஷத்துக்குள்ள தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறாருல்ல. உங்களுடைய தரிசனம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் சரீரத்தில் மொத்த வியாதியும் கொண்டு வந்துடுவான். நீங்கள் தேவனுக்காக நிற்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துருவான். ஏன் எங்கே தப்பு நடந்துச்சு தெரியுங்களா? நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் கூட கர்த்தருக்கு பிரியமான்னு கேட்டு சாப்பிடல. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க, இது தேவனுக்கு பிரியமா? அதாவது இந்த சரீரம் தேவன் கொடுத்த ஆலயம். பைபிள் என்ன சொல்லுது? ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அப்போ இந்த ஆலயத்தை நான் எப்படி கெடுக்கிறேன்னு தெரியுங்களா? இதுக்கு சில விஷயங்கள் செட் ஆகாதுன்னு நமக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சில விஷயங்கள் செட் ஆகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறோம்? அது ஆசையாக இருக்கே, அதை விட முடியலையே, எடுத்து 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 சாப்பிட்றோம். முடிவு என்ன ஆகும் தெரியுங்களா? கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகாது. நம்ம தான் கெடுத்தோம். கர்த்தர் அதை கெடுக்கல, நம்ம கெடுத்ததுனால தானா அது கெட்டு போச்சு. அப்போ இந்த சரீரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அது உங்களுக்கு பிரியமான உணவாகவே இருந்தாலும் நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கொடுங்கப்பா, சில காரியங்களை எனக்கு வேண்டான்னு அவாய்ட் பண்றதுக்கு கிருபையை கொடுங்கப்பான்னு கேளுங்க. சிம்சோனுக்குள்ள அந்த இச்சைக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு இச்சை அடக்கம் இல்லாம போனதுனால தான் சிம்சோனுடைய வாழ்க்கை தரிசனமே கெட்டு போச்சு. கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டாரு, ஆனா யாரும் சிம்சோனை பெருமையா பேச முடியல. கரெக்டுங்களா? அப்போ நம்ம கூட வியாதிப்பட்டோ பலவீனப்பட்டோ படுத்து படுக்கையா இருந்தோ கூட கர்த்தர் நினைச்ச மாதிரி ஊழியத்தை செஞ்சிருவோம். ஆனா ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்யணும்? நல்லா கொடுத்த சரீரத்தை நல்லா வச்சு ஊழியம் செஞ்சுட்டு போலாமே. அப்ப என்ன பண்ணணும்? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆகாரம் நம்மை கெடுக்குமானா சில ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது. பைபிள் சொல்லுது, ராஜாக்களுக்கு திராட்சரசம் தகுதி அல்ல. உன்னை சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்துது, சில விஷயங்களை பார்க்கும்பொழுது உனக்கு ரொம்ப அப்படியே வா இந்த சாப்பாடா இன்னைக்கு, அப்படி ஒரு மனநிலையோடு நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சாப்பாடை மூடி வச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. மூடி வச்சிருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடு இல்லைனாலும் இன்னைக்கு நான் வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கோனா அப்படின்னு யோசிங்க. வேற எதுனாலும் சாப்பிட்டுக்குவேன், எனக்கு கூட அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்படி எடுத்து அதை சாப்பிடுங்க. இல்லை அது இல்லைனா எப்படி, யாருக்காச்சும் அது போயிடுச்சுன்னா நான் எப்படி, அப்படி யோசிச்சிங்கன்னா அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கண்ணி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எது எடுக்கும் போதுமோ நான் சாப்பிட்ற சாப்பாடு தேவனை மகிமைப்படுத்துறதுக்கான்னு பாருங்கள். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. ராஜா வந்து பிரபு வந்து ராஜா வந்து காலையில் எழுந்ததும் அடிச்சு தள்ளுறவனா இருக்கக்கூடாதான். அடிச்சு தள்ளுறதா எப்படி அடிக்கிறது இல்லை, இப்படி அடிக்கிறது. பிரபுக்கள் குலமகனும் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேலையில் உண்ணுகிறவனுமாய் காணப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஃபுட்டு இருக்குப்பா, வெறிக்க பெலன் கொள்ள ஏற்ற வேலையில் இப்படி உண்ணோம் அப்படின்னா நம்ம தேவ ராஜ்யத்துக்காக வியாதி இல்லாமல் ஊழியம் பண்ண முடியும். இல்லைனாலும் நம்மளை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை செஞ்சிருவார், கர்த்தர் நினைத்தபடி செய்து முடிப்பார். ஆனால் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு, சிம்சோன் பாருங்க, கண்ணை இழந்து தான் தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அப்படி தேவன் வைக்கலையே, அது தேவ திட்டமே இல்லை. கண்ணை யார் இழந்தான்? சிம்சோன் தானா போய் இச்சைக்கு இடம் கொடுத்து இழந்தான். நம்ம கூட சரீரத்தோட ஹெல்த்தெல்லாம் இழந்துட்டு நிறைய பேருடைய டேர்ம் சொல்லுவாங்க, சிஸ்டர் உபவாசம் இருந்து 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 எனக்கு வியாதி வந்துருச்சு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். தேவ சமூகத்தில் 40 நாள் இருந்த மோசே 120 வயசு இருக்கும், பார்வை மங்கலையாம். 120 வயசு இருக்கும், யார் ஹெல்ப்பும் இல்லாமல் மலையேற அவருக்கு முடிஞ்சது. கரெக்டுங்களா? பிரதிஷ்டையை இழந்துட்டு, கர்த்தருக்காக நம்ம வைக்க வேண்டிய பிரதிஷ்டையை இழந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடிட்டு, நான் ஊழியம் செஞ்சதுனால பலவீனம், நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, இதையெல்லாம் சொன்னால் ஒத்துக்க முடியாது. ஆண்டவர் ஒத்துக்கல, நம்ம வேணால் சொல்லிக்கலாம் பூமியில். பட் அங்கே கேள்வி கேட்பார், கர்த்தருடைய நாமத்தை நீ ஏன் வீணில் வழங்கின? எப்படி வீணில் வழங்கணும்? நம்ம கெடுத்துக்குவோம் சரீரத்தை. சுகர் வந்ததுக்கு காரணம் கர்த்தர், சுகர் வந்தது அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறதுக்கு காரணம் கர்த்தர், எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர். ஊழியம் டைமுக்கு சாப்பிடலையா, அதனால பிரச்சனை. கர்த்தருக்காக ஓடிட்டே இருந்தனா இல்லை. கர்த்தருக்காக நீங்கள் ஓடும்பொழுது உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வராது. ஒருவேளை பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். அவர் சிருஷ்டிகர், அவர் எல்யோன், உன்னதமான தேவன். எல்லாம் டெமாலிஷ் ஆயிட்டாலும் மறுபடியும் புதுசாக கொண்டு வரக்கூடிய தகப்பன். நாம கெடுத்துக்கிறதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அப்போ இந்த அதிகாரத்தை கையில வாங்கிட்டோமா, உங்களை கெடுக்கிறதுக்காக பிசாசு அடுத்து கண்ணி வச்சிருக்கிறான். ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வருவான். லாங் டேர்மா அதை நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னும் பொழுது உங்க சரீரத்துல பெரிய ஆபத்துல பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப தேவ பிள்ளைங்க அந்த காரியத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போலதான் சில என்டர்டைன்மெண்ட்ஸ், சம்டைம்ஸ் உங்க கையில் இருக்கிற போன் உங்களுக்கு பெரிய கண்ணி. எவ்வளவு யூஸ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா உங்களை வந்து அது அழிக்கவும் செய்யும். உங்க ஒரு 10 நிமிஷம் கிடைக்குது, எனக்கு வந்து உடனே எடுத்து யூடியூப்பை நோண்டணும்னு தோணுது, நல்ல விஷயங்கள் தான் பார்க்குறேன், நான் எந்த கெட்ட விஷயங்கள் பார்க்கல நீங்க சொல்லலாம்.
ஆனால் நீங்கள் பார்க்குற அந்த விஷயங்கள்னால உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் ஆபத்துக்குள்ள நடத்துறீங்க. ஆக்சுவலி இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கர்த்தர் வரார், வந்து மக அப்படின்னு உங்களை எழுப்ப போகிறார். அவர் கை உங்கள் மேலே படுறதுக்கு முன்னாடி உங்கள் கை ஃபோன் கிட்ட போகுது. அவர் என்ன பண்ணுவார்? ஒரு செகண்ட் பார்ப்பார், பிள்ளை என்ன பண்ணுதுன்னு. அடுத்தது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹே, அவ்வளோதான். அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் அவர் வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய இறுதி உங்கள் மேலே ஏக்கமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ ஜபிக்க போனால் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும், எப்படியும் ஜெபம் பண்ணால் ஆண்டவனு உடனே ஆன்சர் பண்ண போகிறது இல்லைல்ல, நாளைக்கு சேர்த்து ஜபிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்துடுவோம். என்ன பண்ணோம் தெரியுங்களா? கர்த்தரை அசட்டை பண்ணோம். என்ன பண்ணவங்க? கர்த்தரை அசட்டை பண்ணோம். அதனால என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, என் மைண்ட் ஃப்ரீ ஆகிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்க, தேவ சமூகத்தில் போய் உங்களுக்கு கிடைக்கிற இலைப்பாறுதல் தான் ஒரிஜினல் இலைப்பாறுதல். மற்றதெல்லாம் டூப்ளிகேட். ஃபேமிலியோட நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நான் சொல்லலை. எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதே பொழப்பா வச்சுன்னு கூடாதுன்னு சொல்கிறேன். போங்க, உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க, தப்பு கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் வேலையை, நீங்கள் ராஜ்யத்துக்கான பிள்ளைகள், தேவ ராஜ்யத்துக்காக செயல்பட தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற, அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா, பைபிள் எடுத்து வச்சு படிங்க, இல்லைன்னா பைபிள்லே மொபைல்லே கூட வசனத்தை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போகாதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஆரம்ப நாட்கள்லாம் வந்து நிறைய சமையல் குறிப்புகளை வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப இது, ஏன்னா நல்லா அதை பார்த்துட்டு எந்த டிஃப்ரெண்டாக சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், பக்தி விருத்திக்கு ஏதோ முயற்சி பண்ணு, இதை விடு அப்படின்னு. மீறி செஞ்சப்போ சில அடிகள் கொடுத்தாரு, எதெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் ஃப்ளாப். அப்புறம் அதோட விட்டுட்டேன், இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் சொல்றார், பக்தி சமையல் குறிப்பு பார்க்காதீங்க நான் சொல்லலை, தேவைக்கு பார்த்து நீங்கள் செய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சில சமையல் நான் செய்யணுமா, நான் உடனே யூடியூப் கிட்ட போறதில்லை. இப்போ எப்படி நம்ம கேட்கறது? ஆண்டவரே இந்த ஃபுட்டு செய்யணும், எப்படி செய்யறதுன்னு தெரியல, சொல்லி கொடுங்கன்னு கேட்கறது. எனக்கு மைண்டுக்குள்ளே சிலது வரும், இப்படி திடீர் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணும், அப்படி செஞ்சு வச்சுருந்தா அது நல்லா இருக்குது. உண்மை, நான் பொய் சொல்லலை. அப்போது கர்த்தரோடு நீங்கள் நடக்க பழகுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கர்த்தர் செய்வார். சில விஷயங்களுக்கு ஆலோசனை தெரியல, உடனே கூகுள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நின்று, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு வார்த்தை கேளுங்க. கூகுள் சம்டைம்ஸ் தப்பாக நடத்திடும், கர்த்தர் தப்பாக நடத்தவே மாட்டார். புரியுதுங்களா? ஸோ ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணுறதுல கூட நீங்கள் அளவு வச்சுக்கோங்கன்ற. நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது, நாட்டு நடப்பை மட்டும் பார்த்துன்னுக்கிறது தப்பு. ஏன்னா நம்ம யாருங்க? தரிசனம் உள்ளவர்கள், முத்திரை போடப்பட்டவர்கள், தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவங்க, தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழறதுக்கும் சபைக்காக விண்ணப்பம் பண்ணவும் உங்களை என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். டைம் வேஸ்ட் பண்ணா கர்த்தர் வருத்தப்படுவார். அதிகாரத்தை பிசாசு திருடிட்டு இருப்பான். நீங்க அந்த போனை எடுத்து பார்த்தீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். என்ன பண்ணிட்டான்? உங்க டைமையும் திருடிட்டான், அங்க நீங்க பயன்படுத்த வேண்டிய அபிஷேகத்தையும் திருடிட்டான். எனவே அந்த காரியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா, ரொம்ப நேரம் பேசுறாங்க, நீங்களும் பாக்குறீங்க, ஒரு வார்த்தை கூட பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையே வரலன்னு கண்டுபிடிச்சிங்களா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் சாரி, எமர்ஜென்சியா ஒரு வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிடுங்க. போன்ல அப்படி பேசிட்டு இருக்காங்களா, போனை வச்சிருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க பேசின 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பக்தி விருத்திக்கு ஏதுவா ஒண்ணுமே வரல அப்படின்னா நீங்க போனை வச்சிருங்க. இல்லை நீங்கள் அவங்ககிட்ட இப்படி ரிட்டர்ன் ஆப்போசிட்டாக அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பக்தியான காரியங்களை பேசுங்க. அதுக்கு அவங்க ஈடு கொடுக்கல, அவங்களுக்குள்ள பக்தி வர மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனை கட் பண்ணிடுங்க. யாராவது ஒரு நபர் அப்படி பேசிட்டு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க, அவங்கள எப்படி நான் விட்டுட்டு போய் உள்ளே உட்காந்துக்கிறதுனா உட்காந்துக்கோங்க, பரவாயில்ல. இல்லைன்னா உள்ளே இருக்கிற கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம அப்படி விட்டுறக்கூடாது இல்லையா? கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை பற்றி தேவையில்லாமல் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்களா, அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். நீங்கள் அங்கே இருக்கிறீங்க பாருங்க, உங்கள் கால் அங்கே இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. உங்க கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார், உலகத்தின் முடிவு பரிதம் சதா நாட்களிலும் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். நம்ம எப்படி நடந்துக்கணுங்க? அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நாம இஷ்டத்துக்கு எங்கேனா போய் உட்காருவோம், கர்த்தர் போற இடத்துக்குலாம் வரலன்னு கோச்சிக்க கூடாது. அவருக்கு பிடிக்குதா அங்கே நீங்கள் போங்க, அவருக்கு பிடிக்கலையா அங்கே போகாதீங்க. மீறி போயிட்டீங்க, பிடிக்கலன்னு தெரிஞ்சா ஓடி வந்துருங்க. நம்ம கிட்ட அத்தாரிட்டி இருக்குங்க, யார் நம்மளை என்ன சொல்லிட்டு போறாங்க சொன்னா என்னங்க? கர்த்தர் பார்வையில் கெட்டவங்களா மாறதை விட மனுஷர் பார்வையில் கெட்டவங்களா நம்ம மாறிடலாம். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அது போல் யார்கிட்ட ரொம்ப ஐக்கியமா அடிக்கடி நீங்கள் பேசுகிற நபர்கள் யாருன்னு பாருங்க. அவங்க விசுவாசி அப்படின்னா, விசுவாசினா நானும் கிறிஸ்டியன் தான்ற விசுவாசி இல்லை, அவங்களுக்குள்ள உண்மையிலேயே விசுவாசம் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை, அவங்க பேசினா என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை திருடிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நபர்களோட பேசுறதையே நிறுத்திடுங்க. ஹாய் ஹலோ பாயோட போயிட்டே இருங்க. இது எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி இருக்குல்ல, தாவீதின் திறவுகோல், அதை நீங்கள் காத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கும், ஒபே பண்ணுங்க. நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டீங்கன்னு கர்த்தர் பார்த்தாருன்னா அடுத்து பேச மாட்டார். எப்போ கர்த்தர் பேசலன்னு பார்த்துட்டீங்களோ நீங்கள் கேளுங்க, இத்தனை நாள் பேசினே இருந்தீங்களா ஆண்டவரே, இப்போ ஏன் பேசலை?
எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டு உட்காந்து அழுதிங்கன்னா சொல்லுவார், நீ பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ ஏன் அங்கே அப்படி பேசிட்டு வந்த அப்படின்வார். உடனே நீங்கள் மனம் திரும்புறதுக்கு அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரோட வாழ பழகிட்டீங்கன்னா உங்கள் அதிகாரத்தை யாருமே திருட முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பூமி உங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக பயங்கரமான காரியங்களை செஞ்சுருப்பீங்க. நல்லா பெரிய பெரிய ஊழியக்காரர் மாதிரி நம்ம வெளியே தான் வரணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் இருக்கிற ராமாலையில் உங்களால் தான் ஊரே நல்லா இருக்கணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களால் இந்த குடியாத்தமே நல்லா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உங்களால் குடியாத்தத்தை இருக்கிறவன் கடன் வாங்குறதையே விட்டுட்டு அவன் பிள்ளையும் குட்டியுமா பொழப்ப பார்க்குறான்னா யோசிச்சு பாருங்க. உங்களால் உங்கள் ஊரில் இருக்கவங்க குடியை விட்டுட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அந்த அத்தாரிட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாகும் போது. பாருங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பயம் வரலாம். என்ன பயம்னா, இந்த அதிகாரம் ரொம்ப பயமாகுது, இதை வாங்கிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியில் எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே, எனக்கு அதிகாரமே வேணாம், நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது கஷ்டம்தான். ஆனால் பைபிளில் 2 வசனத்தை அவங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த 2 வசனத்தை தினமும் ஜெபமாக செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆரம்ப நாட்களில் எனக்கு ரொம்ப பயம், ஊழியத்துக்கு வந்த அப்புறமும் பயம், நான்லாம் பரலோகம் போவேனா? உண்மையாக சொல்லுங்க, இந்த பயம் உங்கள் யாருக்குமே வந்ததில்லை? எல்லாருக்குமே வந்திருக்கு. நான் பரலோகம் போயிடுவேனா? நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், எனக்கு பரலோகம் வருவன்ற நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே, ஆனால் நான் உங்கள் ஊழியக்காரின்ற பேரில் இருக்கேன், நான் பரலோகம் போவேன்னு நான் எப்படி நம்புறது? என் கிரியைகள் எனக்கே தெரியுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு. எவ்வளோ கீழ்ப்படியாமல் எனக்குள்ள பார்க்குறேன், எப்படி ஆண்டவரே நான் பரலோகம் போவேன் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து என்ன பலப்படுத்தினேன். இன்றைக்கி எனக்கு நம்பிக்கை இருக்கேன், கண்டிப்பாக பரலோகம் போயிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்த அந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று எல்லாருமே எடுத்துக்கலாம், உங்கள் கண்களால் பாருங்கள், அப்போ மனசு அது பதிஞ்சிரும். பிசாசு உங்களை பயமுத்துனா கூட ஆவியான உங்களுக்கு உதவி செய்யாது எதுவாக இருக்கும். 1 கொரிந்தியர் 1:8. 1 கொரிந்தியர் 1:8 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 1 கொரிந்தியர் 1:8 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என்னங்களாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள்னா என்ன நாளுங்க? அவருடைய வருகையின் நாள். அந்த நாளில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுவாராம், உங்களை செய்ய வைப்பாராம். என்ன செய்ய வைப்பாராம்? அவருடைய நாள் வரும்பொழுது உங்களை நியாய தீர்ப்புக்கு நிற்க வச்சா உங்ககிட்ட ஒரு குறையும் இருக்காதான். அந்த அளவுக்கு அவருடைய சித்தத்தை உங்களை செய்ய வைப்பாராம். இது ஒரு வாக்குத்தத்தம். இது பிடிச்சிக்கோங்க, இது வாக்குத்தத்தம். அவருடைய ஆண்டவரே உங்க நாளில் என்னை குற்றமற்றவளா நிற்க வைக்க என்னை ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, அதை செய்யுங்கன்னு கேளுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஏதாவது தப்பு செய்ய போனால் உங்களை தடுப்பார். நீங்கள் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தீங்கன்னா தடுப்பார். அடுத்த ஒரு வசனம் யூதா 24. யூதால ஒரே சாப்டர் தான், 24வது வசனம் நான் வாசிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். என்ன பண்றாருங்களா? வழுவாதபடி உங்களை காக்குறாராம். தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட என்ன பண்றாராம்? மாசற்ற நிறுத்த அவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க கீழே விழாம ஆவிக்குரிய வாழ்க்கையில விழாம உங்களை காப்பாத்துறதுக்கு யாருக்கு வல்லமை இருக்கா? கர்த்தருக்கு வல்லமை இருக்கான். இனிமே இப்படி சொல்லாதீங்க, நான் பரிசுத்தமா இருந்துருவேன்பா அப்படி சொல்லாதீங்க. என்னை பரிசுத்தமா இருக்க வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவரை நம்புங்க. அவரை நம்பினீங்கன்னா உங்களை வழுவாம காத்து அவருடைய சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட, அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்னு உங்களை உருவாக்குனாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டுப்பீங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷம். இந்த இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க அப்படியே அந்த மிகுந்த சந்தோஷத்தோடு போய் அந்த அந்த ஏறி நின்று அந்த ப்ரைஸ் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது போல் தேவ சமூகத்தில் போகும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? யாரால தெரியுங்களா? உங்களை வழுவாமல் காக்கிற கர்த்தரால. அப்போது இதெல்லாம் நம்ம பலத்தினால சாத்தியம் கிடையாது, இதெல்லாம் தேவ பலத்தினால தான் சாத்தியம். இந்த 2 வசனத்தை டெய்லி உரிமை பாராட்டுங்கப்பா. நான் தப்பு பண்ணுற ஆள் தான், ஆனால் வழுவாமல் என்னை காத்துக்கோங்க, உங்கள் சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு என்னை நிறுத்திடுங்க நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, உங்கள் நாளில் நான் குற்றமற்றவளாக காணப்பட என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, என்னை பலப்படுத்துங்க நீங்கள் கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா கர்த்தர் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போது நான் முடிச்சிட்டேன், மெசேஜ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேமிலியில் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நம்ம ஜபத்துக்கு போகும்பொழுது அப்போ தான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அப்போ தான் ஒய்ஃப்க்கு பிடிக்காது, சண்டை போடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும். உடனே என்ன பண்ணுவானா, ஜபிக்க போன நாள்லேருந்து தான் என் லைஃப்பில் பிரச்சனை, அதனால் இனிமேல் நான் ஜபிக்கவே போகலன்ற தீர்மானத்துக்கு வருவோம். ஆனால் இன்றைக்கி அது போல் வேறு ஏதாவது சில பிரச்சனைகளும் வரலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 1:19 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன்.
அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் எரேமியாவுக்கு அதிகாரம் கொடுத்தாரு இல்லையா? கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்றார், உனக்கு விரோதமா பிசாசு யுத்தம் பண்ணுவான், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டான்றார். பிசாசு போராடி பார்ப்பான், ஜெபத்தை விட்டுருவாங்களா பிரச்சனையை கொடுத்தா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உங்களை மேற்கொண்டு ஜெயிக்க முடியாது. ஒருவேளை 1 நாள் 2 நாள் 3 நாள் வீட்டில் திட்டு வாங்கிட்டே இந்த ஜெபத்துக்கு வருவீங்க, ஆனா அடுத்த நாள் கர்த்தர் உங்களுக்கான நாளா வச்சிருப்பார். உங்க குடும்பம் இதை திருத்த முடியாது, போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க. அது வரைக்கும் வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளை என்ன பண்ணுங்க, நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. அதை கர்த்தருக்காக ஃபேஸ் பண்ணுங்க. ஆண்டோடைய வருகையில் அவர் கேட்பார்மா, உனக்காக இவ்வளோ காயங்களை நான் ஏற்றுக்கொண்டமா, எனக்காக நீ பட்ட காயம் எங்கன்னு கேட்பார். அப்போ நீங்கள் சொல்ல, அப்பா உங்களுக்காக என் வீட்டை இவ்வளோ பிரச்சனை சகிச்சேன், கர்த்தர் அதை சந்தோஷமா பார்ப்பார். என் பிள்ளை எனக்காக பட்ட காயங்கள்னு சொல்லி கர்த்தர் அதை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்குவார். அப்போ இன்னைக்கு அப்படியே இருக்கிற இடங்கள் எல்லாருமே முழங்கால் படிடலாம். நமக்கு ஆண்டு ஒரு ஆலோசனையும் கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலூர் மாவட்டத்துக்காக இங்கே புக்கு வச்சிருந்தோம். மாவட்டத்துக்காக வந்து ஜெபிங்கன்னு சொன்னோம். உங்களை அநேக ஜெபிக்க வந்தீங்க, ஆனால் அந்த ஜெபம் பாதியில் நின்றுடுச்சு. ஏன் தெரியுங்களா? இல்லை, நிறைய பிரச்சனைங்க, கேமரா இல்லை, யார் வராங்க போறாங்கன்னு தெரியல, நிறைய இஷ்யூஸ் சொன்னோம். இன்னைக்கு காலைல கர்த்தர் ஞாபகப்படுத்தினாரு, அன்னைக்கு ஜெபத்தை ஏன் நிறுத்தின? கேமரா இல்லைன்னு தானே நிறுத்தினேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இதானே கேட்டேன், போட்டேன், போய் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். நாங்கள் யோசிக்கவே இல்லை, இதெல்லாம் என்னைக்கோ பாஸ்ட், எங்க மெமரிக்குள்ள அது வரவே இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு காலையில பேசினார், உனக்கு என்ன தேவையோ நான் கொடுத்துட்டேன். இடம் இல்லைன்னு சொன்னல, இடத்த கொடுத்துட்டேன். ஜெபத்துக்காக தானே கட்டினீங்க, போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. கர்த்தர் எங்களுக்குள்ள ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க டெய்லியுமே சபையில ஜெபம் ஏறெடுக்கப்படணும். பாருங்க, இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணதோட முடிஞ்சிடாது. ஊழியமே பண்ணாம ஆத்துமாக்கள் வேணும்னா கிடைக்காது. நம்ம ஊழியம் செய்யணும், அப்பதான் ஆத்துமாக்களை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிற அப்ப தூங்கிட்டு அறுக்கும் போது பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு. இது விதைக்கிறதுக்கான டைம். ஆவியானவர் வந்திருக்கிறார், விதைக்க சொல்றாரு. நம்ம வெளியே போய் டிராக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜபிக்கிறது அவசியமா இருக்கு. வெளியே போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பெண்கள் மீட்டிங்ல சாமானா சொன்ன அந்த லாஸ்ட் வேர்ட், சமாரியா ஸ்திரீ அது வரைக்கும் பேசினா யாரும் கேட்கல. ஆனா ஒரு 10 நிமிஷம் இயேசு கிட்ட பேசிட்டு உள்ள போய் பேசுறா. அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அவளை கேட்டு இயேசு கிட்ட வந்துட்டாங்க. நீங்க இது வரைக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி யாரும் கேட்கல தானங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னவங்க தானங்க. நீங்க ஜபத்துக்கு வாங்க, வந்துட்டு அதன் பின்பு நீங்க போய் பேசுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. உங்க மூலியமா ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கிராமம் கிராமமாக இருக்கும், பட்டணம் பட்டணமாக கர்த்தர் அதை செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது இந்த ஜபத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது. கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, 10 to 12 மேக்சிமம் 10:30க்குள்ள கர்த்தருக்கு சித்தமானா இங்க சபை திறந்திருக்கும். 10 to 12 சரிங்களா? ஜபிக்கிறதுக்கு கர்த்தருக்கு சித்தமானா நான் வருவேன். எனக்கு ஊழியங்கள் இல்லாத நாட்களில் நான் ஜபிக்க வருவேன். சகோதரிகள் யாரெல்லாம் ஜபிக்கிறதுக்கு வர முடியுமோ நீங்க தாராளமாக வரலாம். நம்ம ஜெபம் பண்ணலாம், தேசத்துக்காக அழுது. ஏன்னா உங்களுக்கு வீட்டில் ஜபிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணலாம். அடுத்தது கர்த்தருக்கு சித்தமானா ஈவினிங் 5 to 6, அப்படி இல்லைன்னா மார்னிங் 5 to 6 கர்த்தருக்கு சித்தமானா பாஸ்டர் வருவார். அந்த டைம்ல அப்படி ஆண்கள் யாராவது ஜபிக்க விரும்புறவங்க நீங்க வந்து ஜபிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஈவினிங் வரைக்கும் சர்ச் திறந்திருக்கும். நைட்டுக்கு மேல வரும்போது தான் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அந்த ஈவினிங் 6, 7க்குள்ள யாரெல்லாம் வந்து சர்ச்ல தேசத்துக்காகவும் சபைக்காகவும் ஜபிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க தாராளமா ஜபிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி ஜபித்து அழுகிறவர்கள் நெற்றியில நான் முத்திரையை போடுறேன்னு சொல்றாரு. மேபி தனியா ஜபிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் நாங்க வரதுக்காக ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். எங்களால லைஃப் லாங் இதை செய்ய முடியுமான்னு தெரியாது, பட் இதை இனிஷியேட் பண்ண முடியும். நாங்க மேக்சிமம் வரோம். நாங்க வராத நாட்களையும் நீங்களாம் இங்கே தானே இருக்கீங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வாங்க, உங்களுக்காக அந்த கதவு திறந்திருக்கும். நம்ம இந்த கதவு திறக்கலன்னு பார்க்க வேண்டாம், அதுக்காக தான் அதை ரெடி பண்ணியிருக்கோம். மேபி இந்த 1 வாரம் 2 வாரம் இந்த ஃபேன் போடுற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி இங்கே பண்ணுங்க. அப்புறம் அங்கே ஃபேன்லாம் போடுறதுக்கு அப்புறம் நம்ம அங்கே ஷிஃப்ட் ஆயிடலாம். அது ஜபத்துக்கான இடம். கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து இந்த சபையில ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது நாங்க வர டைம்ல உங்களுக்கு முடியலனாலும் நீங்க இருக்கிற டைம்ல வந்து ஒரு 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் கர்த்தருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜபத்துல தரித்திருங்க. உங்கள ஒரு சிலர் காலையில வீட்டு விட்டு வெளியே போனா நைட் தான் வீட்டுக்கு வரவங்களா இருப்பீங்க. நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க வீட்டிலேயே முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் ஜபிக்க போறேன், தேசத்திற்காக நீங்க ஜபிக்கும்படி சொல்லியிருக்கீங்க, பெருமூச்சு விட்டு அழ சொல்லியிருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க கண்டிப்பா தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது பூமி எங்கிலும் ஒரு ஆபத்து வரப்போகுது. பாருங்க, 5 வருஷம் 2015 சொல்லி 2020 கொரோனா வந்து தேசத்தையே வாரி கொண்டு போச்சு. மறுபடியும் பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் தேசத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கு. ஜபிச்சா அந்த பனிஷ்மெண்ட் கேன்சலே ஆகலாம். கேன்சல் ஆகலை அப்படின்னா நீங்களும் நானும் காக்கப்படுவோம்.
அன்னைக்கு போய் கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டேன், ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்கன்னு. அன்னைக்கு பாதிக்கப்படுறவங்கள உங்களை பார்ப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் வரலையே அந்த வியாதி, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் நோய் வரலையேன்னு அன்னைக்கு புரிஞ்சுக்குவாங்க இவங்க ஜெபிச்ச ஜெபம் அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்றேன், வீட்டில் நிறைய திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். வீட்டார் உங்களை திட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் போவியான்வாங்க, குடும்பத்தில் சமாதானம் கொலையறத பார்ப்பீங்க. பட் உங்களுக்காக பின்னாடி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம், இந்த பிரச்சனைகள் உங்க குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி வருதுன்னா நீங்க கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளுகிற வழிகள் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், ஆனா சீக்கிரமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்காற்படிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நான் ஒரு பாடலை பாடும்பொழுது அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சாரி, இன்னைக்கு டைம் அதிகமாயிடுச்சு, ஆனால் இது கர்த்தரோட இருதயத்தில் இருக்கிற பாரம். இதை சபைக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னதுனால நம்ம சொல்லியிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். எனவே நான் உங்களுக்கு ஒரு இந்த பாட்டு பாடுற வரைக்கும் டைம், அதுக்குள்ள நீங்க டிசைட் பண்ணுங்க உங்களால முடியுமா அப்படின்னு யோசிங்க. கர்த்தருக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தம் அப்படின்னா நீங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி, யாரெல்லாம் அப்படி ரெடியா இருக்கீங்களோ உங்களுக்கு முடியும்னா இருக்கிற இடத்துல எழுந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல கூட கைகளை தூக்கி நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கேன், நான் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கேன் நீங்க சொல்லுங்க. ஆனா கேளுங்க, என்னை ஜெபிக்க வைங்கப்பா, என் சோர்வையும் தாண்டி என் போராட்டத்தையும் தாண்டி என்னை ஜெபிக்க வைங்கப்பா நீங்க கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார். இந்த டைம் நீங்க எடுத்துக்கோங்க, தேவனிடத்தை நீங்க பேசுறதுக்கான டைம். உங்களுக்கு முடியுமா முடியாது அவர்கிட்ட சொல்றதுக்கான டைம். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் கம்பல் பண்ணல, எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, யாரெல்லாம் இதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க நெற்றிகள்ல முத்திரையை போடுவேன்னு சொல்லியிருக்கார். அவங்களுக்கு தாவீதின் திறவுகோலை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்தியா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பிரிச்சுவல் அக்சஸ் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்றார். இதையெல்லாம் உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிறார். என்னை கொண்டான ஆச்சரியமா பார்க்காதீங்க, உங்களை கொண்டுதான். நீங்க இன்னைக்கு உங்க கண்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா நீங்க தேவனுடைய கண்களுக்கு சாதாரணமா தெரியல. அதனாலதான் தேவன் கொண்டு வந்து இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல, தன்னுடைய வீட்ல, தன்னுடைய ஆபீஸ்ல, கேபின்ல ஒரு மீட்டிங் போடுறது போல இன்னைக்கு தேவன் தம்முடைய சபையில வந்து ஜனங்கள பேசி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இதுக்கு ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ நீங்க முழங்கால் படியிட்டோ இல்ல எழுந்து நின்றோ கர்த்தருக்கு அது சம்மதம் சொல்லும் விதமா நீங்க கரங்களை தூக்கி அப்பாவுக்கு அதை தெரியப்படுத்துங்க. பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகின்றது, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றது, கிருபை வாசல் அடைகின்றதே, நியாய தீர்ப்பும் நெருங்கிடுதே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. சேனாயாய் எழும்புவோம் யுத்த களத்தில், சேனாயாய் எழும்புவோம் யுத்த களத்தில், அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றது, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றது. திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பில் நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணீர் சிந்த ஆள் இல்லை, கதறி ஜபிக்க ஆள் இல்லை, கண்ணீர் சிந்த ஆள் இல்லை, கதறி ஜபிக்க ஆள் இல்லை. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றதே. யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றதே. அன்னைக்கு ஏசாயாவுக்கு அந்த சத்தம் தொனிச்ச போது ஏசாயா சொன்னாங்க, அப்பா என்ன அனுப்புங்கப்பா, நான் போறேன். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நான் எப்ரோன் ராமாலய கண்ணோக்கி பார்க்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். சபையில எத்தனையோ குறைகளை பார்க்குறீங்கல்ல, குறைகளை பார்த்துட்டு இது குறை அது குறைன்னு மட்டுமே சொல்லிட்டு போறீங்கல்ல. நான் இப்படிதான் சொன்னேன் ஒரு நாள் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என் சர்ச்சில் இது குறையா இருக்கு அது குறையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன்.
கர்த்தர் என்ன பார்த்து சொன்னார், ஓஹோ விண்ணப்பம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு நான் ஆச்சரியப்படுறேன், நீ கூடவா குறை சொல்லுவன்னு கேட்டார். இன்னைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் நம்ம சபையை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். எத்தனை நாட்களுக்கு நம்ம சபையை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்க போகிறோம். அந்த சர்ச்ல இருந்தது போல எங்க சர்ச்ல இல்ல, எங்க சர்ச் அந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், அவங்க எல்லாம் ஜபிக்கிற மாதிரி நீங்க ஜபிக்கிறீங்களா? எனக்கும் சேர்த்து நம்ம எல்லாருக்குமான வார்த்தை இது. மூப்பர்ல இருந்து ஊழியக்காரர்ல இருந்து அந்த நியாய தீர்ப்பை துவக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் பாரத்தை நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு மௌனமா இருந்துட்டு அறுப்புல பிச்சை கேட்டாலும் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆத்மாக்களை வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்ப நம்ம ஜபிக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிறார். அவருடைய இருதய பாரத்தை புரிந்து கொண்டவங்களை அவரை பார்த்து சொல்லலாமா? சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில், சேனையா எழும்புவோம் யுத்த களத்தில், அழியும் கோடி மாந்தரை மீட்க